Hi, welcome back to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 17ல இருக்க செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் போடுறேன். நான் வந்து முன்னாடி பிகாம் பத்தி ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கேன். இப்போ வந்து சிஏல இருக்க அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் 17ல இருக்க ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது வந்து ரிப்போர்ட்டபிள் செக்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம செக்மெண்ட் அசெட் கொடுத்திருக்காங்க, செக்மெண்ட் ரிசல்ட், செக்மெண்ட் ரெவன்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக்மெண்ட் அசெட் கொடுத்துருக்காங்க. நம்ம செக்மெண்ட் அசெட்டை வந்து நம்ம போட்டிருக்கோம். செக்மெண்ட் அசெட்ல நம்மளுக்கு என்னென்ன எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்னுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது நம்ம எல்லா வேல்யூயும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம டோட்டல் பண்ணணும். டோட்டலும் அவங்க பண்ணி அவங்க 200ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து இப்போ செக்மெண்ட் அசெட் கொடுத்துருக்காங்களா அதுக்கு வந்து நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் செக்மெண்ட் அசெட் கண்டுபிடிக்கணும். செக்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா அதுக்கு நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் செக்மெண்ட் ரிசல்ட் கண்டுபிடிக்கணும். செக்மெண்ட் ரெவன்யூக்கு பெர்சன்டேஜ் ஆஃப் செக்மெண்ட் ரெவன்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் நம்ம போட்டிருக்கேன். இங்க கொஸ்டின்ல அவங்க கொடுத்திருக்கத வந்து நம்ம வந்து 40, 80, 30, 20 இது டோட்டல் 200 நம்ம எழுதிட்டு இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் செக்மெண்ட் ரிசல்ட் செக்மெண்ட் அசெட் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்க போறோம்னா இங்க இருக்க நம்ம 40 நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா, நல்லா தெரியுதான்னு பாத்துக்கோங்க. 40 நம்ம அப்படியே போட்டுக்கோம். டோட்டல் செக்மெண்ட் அசெட்டோட வேல்யூ வந்து நம்ம கீழே வந்து 200 போட்டிருக்கோம். இன்டூ 100, ஏன்னா நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் செக்மெண்ட் அசெட் தானே நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதனால 100. இப்போ 40 டிவைடட் பை 200 இன்டூ 100 போட்டா நம்மளுக்கு 20% கிடைக்கும். நம்ம வந்து கால்குலேட்டர்ல வந்து நான் போட்டு காட்டுறேன். 40 divided by total 200 into percentageனால 100 போட்டா 20. இதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா பெர்சன்டேஜ் ஆஃப் அசெட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 80 divided by 200 into 100னா 40%. இப்போ அதே மாதிரி போட்டா நம்மளுக்கு 20, 40, 15, 10, 10, 5 இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ செக்மெண்ட் அசெட்டோட பெர்சன்டேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம செக்மெண்ட் ரிசல்ட் போடணும். செக்மெண்ட் ரிசல்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 40. இதெல்லாம் செக்மெண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ப்ராஃபிட் லாஸ். இப்போ நம்ம இந்த பிராக்கெட்ல வந்து அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, பிராக்கெட்ல கொடுத்ததெல்லாம் வந்து லாஸ். இது வந்து நார்மலா கொடுத்துருக்க வந்து நம்ம ப்ராஃபிட். இப்போ நம்ம வந்து அதை பிரிச்சுக்கிறோம். நம்ம செக்மெண்ட் ரிசல்ட்ன்றத போட்டு ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். இப்போ ப்ராஃபிட்ன்ற இடத்துல வந்து 50, 10, 10, 30 அதை நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கு நேரா போடணும். எம்முக்கு நேரா தானே 50 இருக்கு, அதை நம்ம போட்டோம். 190 வந்து பிராக்கெட்ல எண்ணுக்கு நேரா இருக்கு, அப்போ வந்து லாஸ்ன்ற இடத்துல வந்து நம்ம 190 போட்டுக்கிறோம். இதே மாதிரி நம்ம வேல்யூ போட்டு இப்போ ப்ராஃபிட் ஃபுல்லா நம்ம ஆட் பண்ணுங்க. 50 பிளஸ் 10 பிளஸ் 10 பிளஸ் 30 100 வருது. ப்ராஃபிட்டுக்கு 100 வருது. இப்போ லாஸ்க்கு வந்து 190 பிளஸ் 10 200. whichever is high. நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ செக்மெண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், ப்ராஃபிட்டும் லாஸும் வரும். அதில் நம்ம ப்ராஃபிட்டை தனியாக ஆட் பண்ணி லாஸையும் தனியாக ஆட் பண்ணி whichever is highன்னு நம்ம பார்க்கும்போது இந்த லாஸ்ல வர 200 தான் அதிகமாக இருக்கு. அப்போ அந்த 200 வந்துட்டு நீங்க அஷ்யூம் பண்ணி நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணா 50 இங்க பாருங்க 50 டிவைடட் பை whichever. இப்ப நம்ம செக்மெண்ட் ஆஃப் ரிசல்ட் கண்டுபிடிக்கணுமா அதுக்கு நம்ம 50 டிவைடட் பை whichever is high எவ்வளோ 200. 200 into 100 போட்டா 25 வந்துரும். பாருங்க இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம் 50 டிவைடட் பை இங்க இருக்க 50யா டோட்டல் whichever is high நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 200. அந்த 200 போட்டுக்கோங்க, தெரியுதான்னு பாருங்க. into 100 போட்டா நம்மளுக்கு 25 வருது. பாருங்க 25 எங்க 25 போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் போடணும். 190 டிவைடட் பை 200 whichever is high 200 into 100 போட்டா நம்ம 95 வருது. இதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் செக்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது செக்மெண்ட் ரெவன்யூ. செக்மெண்ட் ரெவன்யூக்கு என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ என்ன அமௌண்ட்டும் போட்டுக்கோங்க. டோட்டலும் அவங்க என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க. இப்ப நம்ம பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ செக்மெண்ட் ரெவன்யூ கண்டுபிடிக்கணுமா. இப்ப ரெவன்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர். நம்ம வந்து அசட்டுக்கு செக்மெண்ட் அசட்டுக்கு வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் வந்து நம்ம செக்மெண்ட் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் செக்மெண்ட் ரெவன்யூக்கும் அதே யூஸ் பண்ணணும். இப்ப 300 டிவைடட் பை 1
1200 into 100 போட்டா நம்மளுக்கு 25% வரும். இது பாருங்க 300 divided by 1200 into 100 percentageனால சாரி 300 divided by 1200 into 100. ஓகே இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்க 25. அவ்வளோதான். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் இதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 இதுக்கு மட்டும் நம்ம போட்டிருப்பேன். 620 டிவைடட் பை 1200 இன்டூ 100 போட்டு இதே மாதிரி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ சிக்மெண்ட் ரிப்போர்ட்டபிள், அதாவது ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி சிக்மெண்ட் ரிப்போர்ட்டபிள்னு போட்டுக்கலாம். அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இது வந்து ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம 10% ஆர் மோர் அப்படின்னா மட்டும்தான் வந்து ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட். இப்போ வந்து நம்ம ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட் வந்து ரெவன்யூக்கு பார்ப்போம். இப்போ 25% இருக்கு, இப்போ 10%க்கு மேல இருக்கு, அப்ப இது வந்து ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட். இது வந்து எஸ். ஓகே, இது வந்து பாருங்க 51% வந்து இருக்கு, இது வந்து 10%க்கு மேல இருக்கு, அப்ப வந்து ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட்ல எஸ். இப்போ வந்து 6.6 தான் இருக்கு, அப்ப வந்து நோ. இது வந்து 10%க்கு குள்ள இருக்கு, நம்மளுக்கு என்ன 10% தான் வந்து நம்மளுக்கு ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட். ஓகே, இது வந்து 10% குள்ள இருக்கிறதுனால இது வந்து ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட் இல்ல. இது 5%, 5% 10% குள்ள இருக்கு, அப்ப வந்து இதுவும் வந்து நோ, ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட் இல்ல. இதுவும் வந்து 6.6 வருது, சேம் அதே மாதிரி இதுவும் 10% குள்ள இருக்கு, அதனால நோ. இப்ப இதுலயும் 5% இருக்கு, அதனால வந்து நோ. ஓகேவா, இப்ப வந்து நம்ம ரிப்போர்ட்டபிள் சிக்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சர்டேரியா ஸ்டாட்டிஸ்ஃபைடு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம ரெவன்யூக்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து வந்து அசட்டையும் ரிசல்ட்டும் வந்து 10% இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்ப வந்து நீங்க எல்லா காலத்திலும் நீங்க ரெவன்யூ போட்டுக்கோங்க. இப்ப அசட் இப்ப வந்து ரிசல்ட்ல வந்து 25% 10% மேல வந்துருச்சு, அப்ப வந்து ரிசல்ட் அண்டு ரெவன்யூ ரிசல்ட் அண்டு ரெவன்யூ அசட். இப்ப இதுவும் வந்துட்டு 10%க்கு மேல வந்துருச்சு, அப்ப இதுவும் 10க்கு மேல வந்துருச்சு, இதுவும் 10%க்கு மேல வந்துருச்சு, அப்ப ரெவன்யூ ரிசல்ட் அண்ட் ரெவன்யூ அசட் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அடுத்தது இத பார்க்கணும். இப்ப இது ரெண்டு நீங்க அப்படியே நீங்க வந்து கை வச்சுக்கோங்க. இங்க வந்து 95 10க்கு மேல இருக்கு, இதுலயும் 10க்கு மேல இருக்கு, அப்ப ரெவன்யூ ரிசல்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, ரெவன்யூ அசட்டும் நம்மளுக்கு இருக்கு. இதுல வந்து 5% இருக்கு, அப்ப என்ன நம்மளுக்கு ரெவன்யூ ரிசல்ட் கிடைக்கல, அப்ப இது வந்து கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும். ரெவன்யூ அசட் கண்ணு இருக்கு, அப்ப ரெவன்யூ அசட்னு போட்டுக்கோங்க. இப்ப வந்து இங்க வந்துட்டு நம்மளுக்கு ரெவன்யூ ரிசல்ட் கிடைக்கல, ஆனா ரெவன்யூ அசட் கிடைச்சிருக்கு, அப்ப ரெவன்யூ அசட் மட்டும் போட்டுக்கோங்க. இதே மாதிரிதான் இங்கேயும் ரெவன்யூ ரிசல்ட் கிடைக்கல, ஆனா வந்துட்டு நம்மளுக்கு ரெவன்யூ அசட் 10% இருக்கு, அப்ப ரெவன்யூ அசட் மட்டும் நம்ம போட்டுக்கணும். அடுத்து இங்க வந்துட்டு ரெவன்யூ ரிசல்ட் இருக்கு, ஓகேவா, ஆனா பட் ரெவன்யூ அசட்ல வந்து 10%க்குள்ள இருக்கு, அப்ப நம்ம வந்து வெறும் ரெவன்யூ ரிசல்ட் மட்டும் நம்ம போட்டா போதும். இதுதான் வந்து இந்த சம்மோடைய ப்ராப்ளமோட ஆன்சரு. இவங்க வந்து எலாபரேட்டா வந்து அவங்க கொடுக்கல, பட் இங்க பாருங்க தியரிட்டிக்கலா கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கு எலாபரேட்டா கொடுக்கல, நம்ம சம்மா நான் வந்து போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.